ஒரு இந்து நண்பர் வந்து பிளாக்கர்ல என்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. அத பத்தின பதிவு இப்ப பார்ப்போங்க. மதமாற்றம் செய்யப்படுபவரின் தமிழ் பெயரை முதலில் அரபிய மொழியில் பெயர் மாற்றம் செய்கிறீர்களே, ஏன்? உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தமிழை பிடிக்காதா? தமிழில் பெயர் இருந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்காதா? உங்கள் பாரம்பரியம், பண்பாடு என்பது மதம் சம்பந்தப்பட்டதா? அல்லது மொழி இனம் சம்பந்தப்பட்டதா? நீங்கள் அரேபியரா? இல்லை தமிழரா? முதலில் நீங்கள் தெளிவான நிலைக்கு வாருங்கள். அப்படின்னு அவரு கேள்வி கேட்கிறாரு. பொதுவாங்க இந்த மொழி இருக்குல்ல, அது வந்து இறைவனால் படைக்கப்பட்டதுங்கிறது தான் இஸ்லாத்துடைய கோட்பாடு. அதாவது உலகத்தில் உள்ள மூல மொழிகள் எல்லாமே இறைவன் படைச்சு, மக்கள் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்டது, குடுக்கப்பட்டது. ஒவ்வொரு மொழிக்கும் இறைத்தூதர்கள அனுப்பியிருக்கான் இறைவன். இதுதான் வந்து இஸ்லாத்தோடைய நம்பிக்கை. அப்படி இருக்கிறப்போ, ஒரு மொழிய உயர்த்தி, தாழ்த்திலாம் நம்ம பேச மாட்டோம். பேசக்கூடாது ஒரு முஸ்லீம். அது கேட்குறாரு, தமிழில் பேர் இருந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்காதா? அப்படின்ட்டு. கண்டிப்பா கிடைக்கும். அன்பழகன்னு வச்சுக்கங்க, அறிவழகன்னு வச்சுக்கங்க. நீங்க முஸ்லீம மலர்கொடின்னு பெண்கள் மலர்கொடின்னு வச்சுக்கங்க. தாராளமா முஸ்லீமா இருக்கலாம். அரபியில தான் பேர் வைக்கணுங்கிறதெல்லாம் இஸ்லாத்தில கிடையாதுங்க. ஏன் அந்த மாரி வைக்கிறாங்கன்னாக்க, இப்ப வந்து ஒருத்தன் ஒரு முஸ்லீமா மாறிட்டு, அவன் எதுக்காக வந்து அங்கேருந்து மாறுறான்னாக்க, ஜாதி கொடுமைய பார்த்து பயந்து போய் தான் இங்க மாறுறது. அப்போ இங்க வந்து ஒரு ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அந்த பேரு அப்படியே இருக்குதுன்னு வச்சுங்களேன். உடனே நீங்க கேட்பீங்க, "ஓ! ராதாகிருஷ்ணனா? அவன் எந்த ஜாதியா இருக்கும்?" அப்படின்னு டக்குன்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஏன்னா, அந்த அளவு ஜாதி வந்து பின்னி பிணைஞ்சிருக்குது. ஒரு குற்றவாளிய பிடிச்சா கூட, "குற்றவாளியா? அவன் எந்த ஜாதின்னு முதல்ல பாரு." அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஆக அந்த ஜாதி கொடுமைகள், அந்த ஜாதி வெறி அது ஒழிஞ்சாக்க, நம்ம தாராளமா வந்து மாத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து கேட்கிறாரு, "உங்கள் பாரம்பரியம், பண்பாடு என்பது மதம் சம்மந்தப்பட்டதா? அல்லது மொழி இனம் சம்மந்தப்பட்டதா?" இந்த பாரம்பரியம், பண்பாடுலாம் வந்து காலத்துக்கு காலம் மாறுதுங்க. தமிழர் பண்பாடுங்கிறது வேற. இப்ப இருக்கிற பண்பாடுங்கிறது வேற. ஆரியர்கள் வந்தது பிறகு அந்த தமிழர்களுடைய பண்பாடு எல்லாமே சுத்தமா மாறிடுச்சு. "ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு" தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்க. ஆனா, ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு இது பல தெய்வ கொள்கைக்கு மாறிடுச்சு. அது நல்லாவே தெரியுது. கீழடி ஆய்வுகள்லாம் வந்து எந்த ஒரு கடவுள் சிலைகளும் கிடைக்கல. அத நம்மளும் பார்க்குறோம். அப்போ வந்து இந்த இந்த பாரம்பரியம், பண்பாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் மாறுபடுது. அத வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு வந்து இந்த பாரம்பரியம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் அரபியரா? இல்லை தமிழரான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா இனத்தால் வந்து நான் தமிழன். மொழியால் தமிழன். ய அதாவது இறை வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதில் நான் இஸ்லாமியன். அவ்வளோதான். இங்க அரபியனுக்கும், தமிழனுக்கும் வேற வேற பண்பாடு, வேற வேற கலாச்சாரங்கள்லாம் இருக்குது. அந்த ஓரிரை கொள்கை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ங்கிறதுல நாம இணையிறோம். அந்த ஒரு கொள்கைய மட்டும் தான் இஸ்லாம் வந்து வலியுறுத்துது. இங்க வந்து இதில வந்து அரபியரா, தமிழராங்கிற பேச்சுக்கே இடமில்ல. நீங்க அரபியராவ நீங்க அரபியராவும் இருக்கலாம், தமிழராவும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா, ஏகதெய்வ கொள்கையில இருங்க. அதுதான் நம்ம சொல்றது. இஸ்லாம் சொல்றது அதான். நீ ஐரோப்பியனா இரு, அமெரிக்கனா இரு, நீ வந்து சிலோன்காரனா இரு, எல்லாம் எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனா வந்து ஏக இறைவனை வணங்கு. அதுதான் இங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்து. அடுத்து சொல்றாரு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிட்டும் இங்கிட்டுமா சில இஸ்லாமிய பெண்கள் மட்டுமே சாதாரண துப்பட்டாவால் முகத்தில் முக்காடு மட்டுமே போட்டிருப்பார்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் கருப்பு அங்கியில அணிஞ்சுக்கிட்டு வரீங்க. ஏன் முன்னாடி வெள்ளை இருந்ததெல்லாம் தூக்கி போட்டீங்க ஏன்? அப்படின்னு கேட்குறாரு. அதாவதுங்க, வளைகுடா தொறந்தது பிறகு இங்கேருந்து போகக்கூடியவர்கள், அங்கே உள்ள துணி அந்த பெண்கள் போடக்கூடிய அந்த துணிகள பார்க்குறாங்க. இவர்களுக்கு பிடிச்சிருக்குது. அந்த துப்பட்டாவ விட இந்த புர்கா இருக்குதே, இது ரொம்ப சேஃப்டி. அந்த துப்பட்டாவ ஒரு கையில புடிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போதும். இது புர்காக்கு அப்படி தேவையில்ல. ஏன்னா இப்ப பட்டன் சிஸ்டம் வச்சுடுறாங்க, ஜிப்பு சிஸ்டம் வச்சுடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நீங்க 2 கைகளையும் பைகள வச்சுட்டு கூட போலாம். பஸ்ஸில, ட்ரெயின்லலாம் போகும்போதெல்லாம் வந்து இந்த துப்பட்டாவ பிடிக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. 2வது இது வந்து புதுசு கிடையாது முக்காடு போடுறதுங்கிறது. வட மாநிலங்கள்லாம் பாருங்க, அந்த பெண்கள் எல்லாருமே முக்காடு தான் போட்டிருக்கிறாங்க. பெண்களுக்குள்ள உள்ள உள்ள அந்த அம்சம் முக்காடு தான். அது எல்லா நாடுகள்லயும் இருக்குது மேக்ஸிமம். ஐரோப்பாவுல இருக்காது.
அதுலேயும் வந்து அந்த பெண்கள் அந்த கன்னியாஸ்திரிகள் அவங்க வந்து போடுறத நம்ம பார்க்குறோம். ஆக இது வந்து ஒரு புதுசு கிடையாது. இந்த உடலை மறைக்கிறதுங்கிறது. அந்த அந்த பெண்களுடைய விருப்பம். அவர்கள் அது வந்து சேஃப்டின்னு நெனைக்கிறாங்க. அதனால அவங்க போடுறாங்க. இது வந்து 2வது நீங்க சொல்றீங்க, மற்ற நாடுகள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. யாரும் எந்த ஒரு முஸ்லீம் நாடும் பிரச்சனை பண்ணலங்க. லிபியாவா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், இப்ப இருக்கிற பாலஸ்தீனமா இருக்கட்டும், எல்லா நாடுகள்லயும் யாரு போய் முதல்ல போய் மூக்க நுழைச்சு, அந்த மக்கள வந்து சொ செல்வத்த சுரண்டி, அந்த நாட்டு மக்களுடைய அரசியல்ல யார் வந்து விளையாடுறது? வல்லரசுகள் தான். எங்கெல்லாம் பணம் இருக்குதோ, அங்கெல்லாம் போய் நுழைஞ்சு அந்த மக்கள வந்து சின்னாபின்னப்படுத்துறது. அதாவது அ இந்த வல்லரசுகள் தானே ஒழிஞ்சு, முஸ்லீம் நாடுகள் கிடையாது. அத நல்லா புரிஞ்சுங்க. அதனால வந்து இஸ்லாத்த பத்தி பல பிரச்சனைகள், பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. எல்லாமே வந்து கடைசியில வந்து யாரு குற்றவாளிகள்னு தெரியுது. முஸ்லீம்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு முஸ்லீம்கள் வருது. ஃபர்ஸ்ட்டு ரிப்போர்ட்டு முஸ்லீம்கள்னு போடுவாங்க. இப்ப இந்த கோயிலு பிரச்சனைகள், மக்கா மசூதி குண்டுவெடிப்பு, ஹைதராபாத்து பள்ளி குண்டுவெடிப்பு அப்படின்னு வரிசையா வந்துச்சே, மாலேகான் குண்டுவெடிப்பு. முதல்ல முஸ்லீம்கள தான் வந்து கைது பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? வழக்கு நடந்து, அ சாட்சியங்கள்லாம் பார்த்தாக்க, கடைசியில இந்துக்கள் தான் அது மெயினா செஞ்சிருக்கிறாங்க. இந்துத்துவவாதிகள் செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து நம்ம எல்லாமே ஆதாரங்களோட பார்த்தோம். அதனால நீங்க சொல்றது மாதிரி, எந்த ஒரு முஸ்லீமும் பிரச்சனை பண்றதில்ல. பிரச்சனை வந்து வர வ கொண்டு வர்றது யாருனாக்க, மேலை நாடுகளும், இங்க உள்ள இந்துத்துவாக்களும் தான். முஸ்லீம்கள் எந்த பிரச்சனையும் பண்றதில்ல. அவர் பாட்டு அவர்கள் வழியில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்ப நடக்குது. பாருங்க. இப்ப நடந்த விநாயகர் சதுர்த்தியும் ஒரு எக்ஸாம்பிள் தான்.